ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பிள்ஸ் ஆர்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம ஒரு ஃபாரின் பையருக்கு சாம்பிள்ஸை நம்ம சென்ட் பண்ணுறது, ஸோ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிள் நம்ம அனுப்புகிறதா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபாரின் பையர் நமக்கு இப்போ ஒரு இமெயில் அனுப்புகிறாரு அப்படின்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் பேமெண்ட் வாங்காமல் அனுப்பவே கூடாது. ஸோ இது எதுக்காண்டி சாம்பிள்ஸ் பேமெண்ட் வாங்காமல் அனுப்பக்கூடாது அப்படின்னா, ஸோ ஆன்லைனில் நமக்கு ஒரு இமெயில் வருது. இப்போது ஒரு பையர் எனக்கு சாம்பிள்ஸ் வேணும், நீங்கள் எனக்கு ஒரு 1 kg பேக் எனக்கு இந்த ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் அனுப்புங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாரு. பட் அதுக்கு அவர் பேமெண்ட் எதுவுமே பே பண்ணாமல் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் எனக்கு ஷிப் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இமீடியட்டாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பேமெண்ட் வாங்காமல் சாம்பிள்ஸை ஷிப் பண்ணவே கூடாது. ஸோ எதுக்காண்டி இது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிஷர்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ டிஷர்ட்டுங்கிற ப்ராடக்டை இப்போ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறாரு, எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் ஆஃப் டிஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ராட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ராட்லேருந்து என்ன பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு உங்கள்கிட்ட 2 சாம்பிள் கேட்குறாருல டிஷர்ட்டு. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் இன் இந்தியா, மல்டிபிள் பீப்புள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு 2 சாம்பிள் எனக்கு அனுப்பி விடுங்க, டிஷர்ட் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போது ஃப்ரீயாக நிறைய பேர் அனுப்புகிறாங்க, சில பேர் அனுப்புகிறாங்க ஃப்ரீயாக. ஸோ ஃப்ரீயாக இந்த மாதிரி அனுப்புறதுனால இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்ராடில் நமக்கு ஆர்டர் கொடுத்தவர், உங்ககிட்ட 2 ஷர்ட்டு, அப்புறம் இன்னொரு பர்சன்ட்டு ஒரு 2 ஷர்ட்டு, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர்கிட்ட 2 ஷர்ட் வாங்கிட்டா என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 1000 பீப்புள்கிட்ட 2 டிஷர்ட் வாங்கினாலே என்ன ஆயிடுது அப்படின்னா, டோட்டலாக அவங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் அவங்கள்ட்டே ஒரு குடோன் வச்சிடலாம். அவங்க ஒரு குடோனில் அவங்க ப்ராடக்டை சாம்பிள்னு சொல்லியே வாங்கி அவ்வளோத்தையுமே அவங்க ஒரு ஸ்டோரே அங்கே போட்டுடலாம். ஸோ அதனால தான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சாம்பிள்ஸ் யாருக்குமே ஃப்ரீயாக அனுப்பாதீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீ சாம்பிள் யாருக்குமே அனுப்பக்கூடாது. ஓகே, ஸோ நமக்கு ஆர்டரே வராட்டினாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த மாதிரி பர்சனுக்குலாம் சாம்பிள்ஸ் அனுப்பாதீங்க. ஸோ அப்போ ஜென்யூன் பையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பிள்ஸுக்கும் பே பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் ஷிப்பிங் காஸ்ட்டுக்கும் பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பிளுடைய காஸ்ட், அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 50-50 நீங்கள் கேளுங்க அவங்கள்ட்ட. ஸோ 50% நான் போடுறேன், 50% நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் அனுப்பணும். அமௌண்ட் வாங்காமல் சாம்பிள் அனுப்பவே கூடாது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இட்ஸ் மச் பெட்டர் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு சாம்பிள் அனுப்புறது தான் நல்லது. ஸோ ஒரு ஷிப்பிங் சார்ஜ் ஒரு யூஎஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு 6000 ருபீஸ் நமக்கு ஆகுது அப்படின்னா, ஒரு ஷிப்பிங் காஸ்ட் ஒரு 6000 ருபீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே, அந்த கொரியருக்கான அந்த ஃபுல் அமௌண்ட்டையுமே நீங்கள் ஒரு பையர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ பேமெண்ட் வாங்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் அனுப்பணும். ஓகே, ஸோ பேமெண்ட் வாங்காமல் சாம்பிள் யாருமே அனுப்பாதீங்க. ஏன்னா நான் இப்போ ஜஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த ரீசன் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மல்டிபிள் பீப்புள்கிட்ட வாங்கி அவங்களே அங்கே ஒரு கடையை போட்டுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், மூலதனமே இல்லாமல், எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு குடோனை போட்டு அங்கே அவங்க ப்ராடக்ட்டை நம்மள்ட்ட இந்த மாதிரி சாம்பிள்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அதை யார்கிட்ட அங்கே சேல் பண்ணணுமோ அங்கே சேல் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை நம்மளே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி உருவாக்கி விடக்கூடாது. ஸோ நம்மளும் ஏமாந்து போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள், சாம்பிள் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டையும் ஆன்லைனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்டையும் வாங்கிட்டு தான் நீங்கள் சாம்பிள் அனுப்பணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இப்போ சாம்பிள்ஸ் நம்ம எப்படி ஆன்லைன்லேயும் நம்ம அனுப்பலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி
ஒரு ஆர்டர் வந்து ஃபாரினில் டேரெக்டாக போய் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அப்ராடில் போய் நம்ம இப்போ ஒரு ட்ரேட் ஃபேர் நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ ஃபாரினில் இருக்கோம், அங்கே வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ அங்கேயே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வர கிளையண்ட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எதர் ஃப்ரீயாக சாம்பிள் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், ஆர் நீங்கள் வந்து அங்கேயே சாம்பிள்ஸ் வந்து சேல் பண்ணாலும் நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கண்டிஷன். ஸோ உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க, அங்கே உள்ள ட்ரேட் ஸ்டாலில் வந்து எய்தர் நீங்கள் டேரெக்டாக வர்ற அந்த கஸ்டமருக்கு வந்து எய்தர் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு அங்கேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சாம்பிள்ஸ் வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்ராடில் வந்து ட்ரேட் ஃபேரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே வந்து மல்டிபிள் கஸ்டமர்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து சாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் வந்து அவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆன்லைனில் அனுப்பும்போது த்ரூ ஆன்லைன் கம்யூனிகேஷன் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பணம் வாங்காமல் கட்டாயமாக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து அனுப்பக்கூடாது. ஓகே, பட் டேரெக்டாக நம்ம இப்போ அங்கே இருந்தோம், அப்ராடில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்டால் போட்டு அங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதர் சேல்ஸ்னாலும் பண்ணலாம், நீங்கள் இல்லை ஃப்ரீ சாம்பிள்ஸ்னாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கையில் கொடுக்கலாம். பட் இமெயிலில் இங்கே வந்துட்டு நம்ம காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரூ ஆன்லைன் ஒரு முகம் தெரியாத ஒரு பையருக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு வாங்காமல் சாம்பிள்ஸ் அனுப்பவே கூடாது. ஓகே, ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சாம்பிள்ஸ் ஆர்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து சாம்பிள்ஸ் வந்து அமௌண்ட் வாங்காமல் பேமெண்ட் வாங்காமல் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து பேமெண்ட் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வாங்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து எய்தர் அவங்க என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், வயர் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். தட் மீன்ஸ் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கனாலே போதும், அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, ஸோ அது ஒன் வே. ஆர் நீங்கள் இன்னொரு சிம்பிளஸ்ட் வே பார்த்தீங்கன்னா பேபால் இருக்குது. ஸோ paypal.com அப்படிங்கிற சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பேபால் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லாட்டினா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இல்லாட்டினாலும் நீங்கள் ஈஸியாக வந்து paypal.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஸோ பேபாலில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து சிம்பிளஸ்ட் வே. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற வே தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர், எதர் வயர் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக நீங்கள் வந்து அவங்கள வந்து அமௌண்ட் வந்து போட சொல்லலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேபாலில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து போட சொல்லலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நிறைய அதர் பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம், நிறைய அதர் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாகவும் நீங்கள் வந்து பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டெல்லர்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்க்ரில் இருக்குது. ஸோ இதேமாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ, இல்லை நீங்கள் எதில் ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கூட அவங்கள வந்து டாலர்ஸை வந்து நீங்கள் வந்து அனுப்ப சொல்லலாம். ஓகே, ஸோ எய்தர் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுங்க, ஸோ கொடுத்துட்டு வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த பணம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து அனுப்பணும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய அட்ரஸ்க்கு நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அனுப்பணும். ஸோ ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேபால் இல்லாட்டினா அதர் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் மூலமாக அவங்கள்ட்ட வந்து என்ன கரஸ்பாண்டிங் காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, சாம்பிள்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வாங்காமல் பேமெண்ட் வாங்காமல் பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே, நமக்கு இப்போ அமௌண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பிள்ஸ் வந்து எப்படி ஷிப் பண்ணுறது? ஸோ வெரி சிம்பிள் தான். நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கொரியர் கம்பெனியை தான் காண்டாக்ட் பண்ணணும். டிஹெச்எல்ங்கிற ஒரு கொரியர் கம்பெனி இருக்குது, ஆர் யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கொரியர் கம்பெனி இருக்குது. நான் மெயினாக இது ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தட் இஸ் டிஹெச்எல் ஆர் யூபிஎஸ். ஸோ இந்த ரெண்டு கொரியர் கம்பெனி நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே அவங்க உங்களுக்கு கிளியராக வந்து என்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் சாம்பிள்ஸ் அனுப்புறதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாம்பிள்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கிளியராக ஒரு ஐடியா வந்திருக்கும். எப்படி வந்து சாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகால். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பேமெண்ட் வாங்காமல் வந்து சாம்பிள் அனுப்பக்கூடாது, ரைட்? ஓகே. ஸோ பேமெண்ட் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கலாம், ஆர் இல்லாட்டினா நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ ஆர் வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமாக கொடுங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பேமெண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங். ஸோ எப்படி ஷிப் பண்ணுறது, நம்ம பேமெண்ட் வாங்கிட்டோம், இப்போ எப்படி ஷிப் பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி ஷிப் பண்ணணும் அப்படின்னா, அந்த கொரியர் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்க. இட் மேபி DHL கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டினா UPS கம்பெனியாக இருக்கலாம். ஸோ ஆர் வேரியஸ் அதர் கம்பெனிஸும் இருக்குது, நீங்கள் கொரியருக்கு சர்வீஸ் இருக்குது, அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நான் மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, DHL அண்ட் UPS தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ DHL அப்படிங்கிற கம்பெனி வழியாக தான் நான் வந்து சாம்பிள்ஸ்லாம் வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எய்தர் DHL ஆர் UPS. ஸோ அந்த DHL உடைய ஷிப்பிங் பில் காப்பியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் DHL கம்பெனி ஆர் UPS கம்பெனிலாம் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியாக உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஷிப் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு சென்ட் சாம்பிள்ஸ் அப்ராட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, சாம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஈஸியாக வந்து நம்ம வந்து ஃபாரினுக்கு நம்ம அனுப்பிடலாம். ஸோ வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்காமல் பண்ணாதீங்க. பேமெண்ட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் பேபால் ஆர் வேறு ஏதாச்சும் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ship it through DHL or UPS or any other courier service. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஷிப் பண்ணிடலாம். நம்ம